Good morning students. Today we are going to learn second countability axioms or second countable. So first countable axiom பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இது second countable axiom, countability axiom. So definition: if a space X has a countable basis for its topology, then X is said to satisfy the second countability axiom or to be second countable. ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் கவுண்டபிலிட்டி ஆக்சியம் அப்படின்னா கவுண்டபிள் பேசிஸை வந்து அது என்ன செய்யணும், அங்கே இருக்கணும். ஒரு கவுண்டபிள் பேசிஸ் வந்து அங்கே இருந்துச்சுன்னா தட் இஸ் எ செகண்ட் கவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் கவுண்டபிள் பேசிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அந்த டெஃபினேஷன் எடுத்து படிச்சுக்க, சரியா? ஸோ அது இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், செகண்ட் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் அண்ட் செகண்ட் கவுண்டபிள். ஸோ ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்: த ரியல் லைன் ஆர் has a countable basis for each of its points. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டபிளுக்கு நமக்கு டெஃபினிஷன் சொல்கிறப்பவே நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே வந்து கவுண்டபிள் பேசிஸ்னா அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியம்னு சொல்லுவோம், சரியா? அங்கே வந்து பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால த ரியல் லைன் ஆர் வந்து ஹேஸ் எ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் A, B with rational end points. இப்போ நம்ம ஒரு ரியல் லைன் ஆரில் வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல் A, B எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் A, B வித் ரேஷ்னல், அதோட எண்டு பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கணும், ரேஷ்னல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. therefore the real line R is first countable. ஸோ அது வந்து எண்டு பாயிண்ட்ஸ் வந்து ரேஷ்னல்ஸாக இருக்கிறதுனால ஸோ நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னு சொல்லுவோம். லைக்வைஸ் ஆர் பவர் என், அதே ஃபஸ்ட் நம்ம ஆருக்கு சொல்லணும், ரியல் லைன் ஆருக்கு. இப்போ ஆர் பவர் என்னுக்கு சொல்கிறோம். ஆர் பவர் என் ஹேஸ் எ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து பாயிண்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். அதே மாதிரி தட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் ஹேவிங் ரேஷ்னல் எண்ட் பாயிண்ட்ஸ். சிமிலர்லி ஆர் பவர் டபிள்யூ ஹேஸ் எ கவுண்டபிள் பேசிஸ். தட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட் நம்ம எப்படி பைன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பை இன்டு யூஎன், வேர் யூஎன் இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல். யூஎன் என்னவாக இருக்கும், ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். இங்கே நம்ம ஓப்பன் இன்டர்வல் என்ன பண்ணோம், A, B எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே யூஎன் இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் வித் ரேஷ்னல் எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் ஆஃப் என் அண்ட் யூஎன் ஈக்குவல் டு ஆர் ஃபார் ஆல் அதர் வேல்யூஸ் ஆஃப் என். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பாரு. In the uniform topology, R power W satisfies the first countability axioms because R power W is metrizable. ஸோ நம்ம மெட்ரைசபிளை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ப்ரீவியஸ் இயரில். ஸோ இதில் வந்து யூனிஃபார்ம் டோபாலஜி வந்து R power W satisfies the first countability axiom because R power W ஏன் இட் இஸ் எ மெட்ரைசபிளாக இருக்கிறதுனால அது ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஆக்சியத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. However, R power W does not satisfy the second countability axiom. இதுவும் ஜஸ்ட் 1 மார்க்கில் மட்டும் படித்து வச்சுக்கோ ஸ்டேட்மெண்ட்டை, சரியா? இந்த யூனிஃபார்ம் டோபாலஜியில் ஆர் பவர் டபிள்யூ வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஒன்லி ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியத்தை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் கவுண்டபிலிட்டி ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, சரியா? ஸோ அதுக்கு வந்து இங்கே பாரு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்குறோம். சப்போஸ் ஆர் பவர் டபிள்யூ இஸ் எ ஸ்பேஸ் ஹேவிங் கவுண்டபிள் பேசிஸ் B. Consider any discrete subspace A of R power W to prove A for any A belongs to a basis of B alpha belongs to B that intersects A in the points A alone. ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம், சரி? If A and B are distinct points of B. இப்போ பியில் என்ன பண்ணுறோம், இந்த பேசிஸுக்குள்ளாடி வந்து ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் த செட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் பி ஏ அண்ட் பி ஆர் டிஸ்டிங்க்ட். இட் ஃபாலோஸ் தட் மேப் ஏ that implies BA is a injection of A onto B அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, since B is countable, A is also countable. A is
இப்போ நமக்கு என்ன வரும், பி வந்து கவுண்டபுளாக இருந்துச்சுன்னா ஏயும் என்னவாக இருக்கணும், கவுண்டபுளாக இருக்குது. பட் இங்கே வந்து ஏ வந்து என்னவாக இருக்குது, அன்கவுண்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். தேர்ஃபோர் R power W does not have a countable basis. Hence R power W is not second countable. Therefore uniform topology R power, ஏன்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிள் இருந்துச்சுன்னா செகண்ட் கவுண்டபிள் இருக்காது. சரியா, செகண்ட் கவுண்டபிள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிள் இருக்காது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்போ செகண்ட் கவுண்டபிள் வந்து இருக்காது. சரியா, தேர்ஃபோர் R power W is not second countable. Therefore uniform topology R power W is does not have the countable basis. அப்போ இங்கே வந்து என்ன இல்லை, கவுண்டபிள் பேசிஸ் இல்லை. ஸோ அங்கே என்னவா இருக்காது, செகண்ட் கவுண்டபிள் இருக்காது. ஏன் நம்மளோட செகண்ட் கவுண்டபிளுக்கு டெஃபினிஷனே அங்கே என்ன இருக்கணும், ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருந்துச்சுன்னா தான் அது வந்து செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும். பட் ஹியர் R power W வந்து என்னவா இல்லை, இட் இஸ் நாட் எ செகண்ட் கவுண்டபிள். தேர்ஃபோர் அங்கே இட் டஸ் நாட் ஹாவ் தி கவுண்டபிள் பேசிஸ். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஜஸ்ட் நீ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த யூனிஃபார்ம் டோபாலஜி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோ. இந்த யூனிஃபார்ம் டோபாலஜி R power W satisfies the first countability axioms. ஏன் அப்படின்னா R power W என்னவா இருக்குது, மெட்ரைசபிள். ரீசனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா, however R power W does not satisfy the second countability axioms. அப்போ இந்த யூனிஃபார்ம் டோபாலஜியில் வந்து R power W வந்து does not satisfy the second countability axiom. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தியரத்தில் வந்து பாரு, இதில் வந்து மொத்தம் 4 பார்ட் இருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் வந்து ஒரு பார்ட்டாட்டும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேர்த்தும் கேட்கலாம். ஓகேவா, சேர்த்தும் கேட்பாங்க, தனித்தனியாகவும் கேட்பாங்க. ஏன்னா டோபாலஜி 2 பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சேர்த்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா, Theorem number 30.2. Statement: a subspace of a first countable space is first countable and a countable product of first countable space is first countable. அப்புறம் a subspace of a second countable space is second countable. அப்புறம் and a countable product of second countable space is second countable. ஸோ இதில் வந்து ப்ரூஃப் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். எதுனா, எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் ஃபஸ்ட்டு கவுண்டபிள். இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள். அப்புறம் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து செகண்ட் கவுண்டபிள். அப்புறம் எ கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். இப்படி 4 பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் இதை. சரியா, ஸோ அதில் ஒன் வேர்டில் கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க, எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. நீ அப்போ அது உனக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரூஃப் பாரு. டு ப்ரூவ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எஸ் to prove a subspace of a first countable space is first countable. அப்போ let x be a first countable space அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ தென் x has a countable space in B. வேறு அப்போ B வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ B ஈக்குவல் டு என்ன, செட் ஆஃப் ஆல் B தட் B பிலாங்ஸ் டு எங்கே இருக்குது, ஸ்கிரிப்ட் Bயில் இருக்குது. இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டு ப்ரூவ் A இஸ் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா, ஸோ கிளியர்லி தேர் இஸ் எ கலெக்ஷன் B dash equal to set of all B intersection A such that B belongs to A or the neighborhood of the points of A. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு Bன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ B dash வந்து ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறோம். இது Bக்கும் Aக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். சரி, அந்த நெய்பர்ஹுட் தான் A. சரியா, B dash. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் அது எங்கே எடுத்துக்கிறோம், ஏயில் எடுத்துக்கிறோம். அப்போ B dash என்னவாக இருக்கும், இட் இஸ் எ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் என்னவாக இருக்கும், ஏயாக இருக்கும். ஹென்ஸ் ஏ வந்து என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு கவுண்டபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ செகண்ட் பார்ட்டு, எ கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் ஃபஸ்ட்டு கவுண்டபிள். இது நம்மளோட செகண்ட் பார்ட்டு. நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். சரியா, ப்ராடக்ட்டுக்கு வந்து லெட்ரு அப்போ என்ன, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஆல்ஃபா.
அது வந்து என்ன ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணணும்னா ஒரு நம்பரை வச்சு நமக்கு ப்ராடக்ட் பண்ண முடியாது. சரி, நம்ம அப்போ என்ன பண்ணணும், சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதான் let x alpha it belongs to J be the countable collection of first countable spaces. Then each x alpha has a countable basis script b alpha countable basis b alpha for each alpha. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா. ஓகேவா? அதாவது ப்ராடக்டாக ஃபஸ்ட்டு கவுண்டபிள் இஸ் ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு ப்ரூஃப் பண்ணணும். சரி, அப்போ ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா வந்து என்ன சொல்ல போகிறோம், ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ to prove that product of x alpha has a countable basis. ஓகேவா? Since each x alpha is first countable and b alpha is a countable basis, then for any neighborhood or neighborhood எடுக்கிற u alpha of the point x alpha, there is an element b alpha contained in u alpha ன்னு எடுத்துக்கிறோம். So for each neighborhood product u alpha of the point x alpha, there is an element product b alpha of product b alpha contained in product u alpha. Okay, so thus product b alpha வந்து என்னவா இருக்குது, it is a subset of product u alpha. So இது வந்து இதோட சப்செட்டாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக ப்ராடக்ட் பி ஆல்ஃபா இட் இஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாவில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆல்ஃபா என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு கவுண்டபிளாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு கவுண்டபிளாக இருக்கும். தேர்ஃபோர் தி ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அடுத்த பாட்டு த சப்ஸ்பேஸ் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். கவுண்டபிள் ஸ்பேசிஸ் இது ஸ்பேஸ் கிடையாது, கரெக்ட் பண்ணிக்கோ, இது தட் இஸ் செகண்ட் கவுண்டபிள். ஸோ இதுக்கு லெட் எக்ஸ் பி ஏ செகண்ட் கவுண்டபிள்னு எடுத்துக்கிறோம் வித் ஏ கவுண்டபிள் பேசிஸ். லெட் ஏ பி த சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம் தட் இஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். இட் இஸ் எ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் த சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் ஏ வந்து என்னவாக இருக்கும், செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும். இதே மாதிரி ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஏ கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கவுண்டபிள் பேசிஸ் எடுத்துக்கிறோம் பிஐ அப்படின்ட்டு. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் யூஐ என்னவாக இருக்கும், ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் ஆஃப் ஐ ஃபார் ஆல் அதர் வேல்யூஸ் ஆஃப் ஐ. Therefore it is a countable basis for product xi. Therefore product xi is second countable. Okay, ஸோ ப்ராடக்ட் எக்ஸ்ஐ இஸ் செகண்ட் கவுண்டபிள். ஸோ இதுலேருந்து நம்ம 4 பார்ட் தான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ 4ல் வந்து எல்லாம் சின்ன சின்ன ப்ரூஃப் தான். ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள் அப்படின்னாலே நம்ம அங்கே பாயிண்ட்ஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணியிருப்போம். செகண்டுன்னா ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அவ்வளோதான், ஒரே லைன்லேயே நமக்கு முடிஞ்சிச்சு, டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ இந்த 4 வந்து நல்ல தரவாக படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.